Hello cuties, welcome back to pinjukarangal. இன்னைக்கு நம்ம phonic drill தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம phonetics in Tamil அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல 23 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 3 வீடியோஸ் மட்டும் தான். இந்த 26 வீடியோஸும் பாத்தீங்கன்னா first standard, second standard and third standard சமச்சீர் புக்ல உள்ள எல்லா phonetic parts-ஐயுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. சோ இந்த 26 வீடியோக்குலயுமே நீங்க பார்த்து முடிச்சீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுடைய ரீடிங் ஸ்கில் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சோ அந்த பிளேலிஸ்டோட லிங்க் பாத்தீங்கன்னா நான் மேல ஐ கார்ட் லிங்க் கொடுக்கிறேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 சவுண்ட் தான். லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, 3 சவுண்ட்ஸ் என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா CE, CI and CY. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். கொஞ்சம் ஈஸின்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்குமே 2-3 சவுண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது CE அப்படின்ற சவுண்ட் தான். இந்த CE அப்படின்ற இந்த லெட்டர் காம்பினேஷன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்தால் ஒரு மாதிரியும் எண்டிங்கில் வந்தால் ஒரு மாதிரியும் சொல்லணும். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்கில் வருது அப்படின்னா ச அப்படின்ற சவுண்டோ, எண்டில் வரும்போது ஸ் அப்படின்ற சவுண்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வரும்போது பார்க்கலாம். ச as in cereal, ச as in cement, ச as in cereal, ச as in cement. உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர்றது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த மற்ற வேர்ட்ஸ், அந்த செட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். அங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ச as in cereal, ச as in cement. ஓகேவா? தென் இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். ச as in scent, as in twice. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இப்போ CE வந்து ஒரு வார்த்தையினுடைய முடிவில் வரும்போது ஸ் அப்படின்ற சவுண்ட் மட்டும் தான் நம்ம சொல்லணும். எஸ் அந்த லெட்டருக்குரிய சவுண்ட். as in voice, as in voice. Then sa as in cement, sa as in cement. Then sa as in ceramic, sa as in ceramic. ஓகேவா? தென் இந்த CI பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 சவுண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த CI அப்படின்ற லெட்டர் காம்பினேஷன் ஸ்டார்டிங்கில், அதாவது லெட்டர் காம்பினேஷன் மீன்ஸ் அந்த கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளஸ்டர் ஸ்டார்டிங்கில் வரும்போது C அப்படின்ற சவுண்ட்லையும், இடையில வரும்போது 2 சவுண்ட் இருக்குது உங்களுக்கு. இங்கே C அப்படின்றத சீனே ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ரெசிபி. தென் இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா சை அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் வரும், டிசைட். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக மனசில் வச்சுக்கணும். சி as in city and as in circus. ச அப்படின்ற ஒரு சவுண்டில் இருக்குது, சர்க்கஸ். சி as in city, ச as in circus. ஓகேவா? இப்போ கீழே உள்ள செட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்களேன். சிட்டி, circle, recipe, decide and medicine. ஓகேவா? இப்போ இங்கே 3 சவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சிட்டி, சர்க்கிள், இந்த சர்க்கிள், மெடிசன், சர்க்கஸ் இதெல்லாம் ஒரே மாதிரியான சவுண்டில் இருக்கும். தென் ரெசிபி, டிசைட் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த CIக்கு மட்டும் 3 சவுண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா சி, ச அண்ட் சை. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள் CY. இந்த C கூட காம்பினேஷன் வரும்போது மட்டும்தான் இந்த குழப்பம்லாம் இருக்கும். இப்போ CYயும் ஸ்டார்டிங்கில் வரும்போது சை அப்படின்ற சவுண்ட்லேயும், எண்டில் வரும்போது சி அப்படின்ற சவுண்ட்லேயும் இருக்கும். இப்போ கவனிச்சு பாருங்கள். சை as in cyclone, சை as in சைக்கிள் இது ரெண்டுமே வந்து ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ எண்டில் வரும்போது என்னன்னு பாருங்கள். சைக்கிள், ஃபேன்சி, மர்சி, ஸ்பைசி அண்ட் சைக்ளோன். அப்போ ஸ்டார்டிங்கில் வரும்போது சை அப்படின்ற சவுண்ட்லேயும், எண்டில் வரும்போது சி அப்படின்ற சவுண்ட்லேயும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த 3 காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், 3 கிளஸ்டருமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸில் வந்து இருக்குது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் படிக்கணும். இன்னும் 1 டைம் நான் ரீட் பண்ணுறேன், கவனிங்க.
இப்போ CE அப்படின்ற வேர்டுக்கு S as in cereal, S as in cement. Scent, twice, voice, cement, ceramic. ஓகேவா? தென் CI அப்படின்ற கிளஸ்டருக்கு சொல்கிறேன். City, circus, city, circle, recipe, decide and medicine. ஓகேவா? தென் CY கிளஸ்டருக்கு cyclone, cycle, cycle, fancy, mercy, spicy and cyclone. Then let us practice பார்க்கலாம். Read aloud. I saw the circus in the city. ரெண்டுமே CI கிளஸ்டர் தான், பட் 2 types of sounds இங்கே இருக்கு. I saw the circus in the city. Then the mice are eating the slice. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா mice and slice ரெண்டுமே CE அப்படின்ற கிளஸ்டர் எண்டில் தான் வந்திருக்கு, ஒரு வேர்டோட எண்டில். ஸோ அப்படின்ற சவுண்ட் மட்டும்தான். The mice are eating the slice. Then put ice in the juice. இங்கேயும் அதே தான், CE ஒரு வேர்டோட எண்டில் இருக்கிறதுனால சவுண்டு தான். Put ice in the juice. Superb. Then last one. இங்கேயும் பார்த்தீங்கன்னா CY அப்படின்ற கிளஸ்டர் ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சை தான். The cyclone takes the cycle. சூப்பர். The cyclone takes the cycle. ஸோ இந்த லெட்டஸ்ட் ப்ராக்டிஸை வந்து ரீட் அலவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சத்தமாக ரீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மெமரி ஆகும். ஸோ அந்த சவுண்டும் உங்களுக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேவா? தென் இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட் வால் கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்லா டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக ரீட் பண்ணணும். ஓகேவா? ரெடியாக? ஸ்டார்ட். சென்ட், செமெண்ட், செஞ்சுரி, ஐஸ், நைஸ், twice, spice, voice, cider, circle, city, circus, decide, pencil, medicine, recipe, cyclone, cycle, fancy, mercy, spicy, icy and cyber. சூப்பர். இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபோனட்டிக்ஸ்லேயே இது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3 types ஆஃப் சவுண்ட் வந்து ஒரே கிளஸ்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். தென் இப்போ லெட்டஸ்ட் ப்ராக்டிஸ் பார்க்கலாமா? வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அண்ட் ஃபில் த சவுண்ட்ஸ், அந்த கிளஸ்டர் சவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செராமிக்கில் உள்ள வெசல்ஸ் தான் இங்கே இருக்குது. பாத்திரங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுக்குரிய சவுண்ட் வந்து என்ன, அதுக்குரிய கிளஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். CE. ஸோ அந்த CE தான் இங்கே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே. தென் சைக்ளோன் இல்லையா? சைக்ளோன் எந்த கிளஸ்டர் வந்து வரும்? CY. சூப்பர். ஸோ இந்த இடத்துல வந்து CY ஃபில் பண்ணுறோம். தென் இதெல்லாம் என்னது? ஒரே ஒரு எலி மட்டும், சுண்டலி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் 3 இருக்கிறதுனால இந்த மைஸ் அப்படின்ற வேர்டு வந்து ப்ளூரல் வேர்டு. ஸோ CE. ஓகே. தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியோடைய ஒரு பிக்சர். ஸோ சிட்டிக்கு CI. ஓகே, சூப்பர். தென் fill in the blanks. இங்கே வந்து நம்ம சர்க்கிள் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணி நம்ம எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது? மெடிசன். ஓகே. இங்கே அப்படின்ற சவுண்டுக்கு CI. வெரி குட். தென் சர்க்கஸ். சர்க்கஸ் ஆல்சோ CI. ஓகே, CI or CUS சர்க்கஸ். தென் சைக்கிள். சைக்கிள்க்கு எந்த கிளஸ்டர் வரும்? CY. வெரி குட். Then last one is இது வந்து fancy dress competition இல்லையா? So fancy CY. Very good.
தென் இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதை இன்னொரு வாட்டி நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராக்டிஸை நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும். ஏன்னா இது முன்னாடி மாதிரி கிடையாது. இந்த 3 கிளஸ்டர்ஸ் வந்து கொஞ்சமே கிரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு ஈஸியாக அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சுக்கரங்களுடன். ஃபோனடிக்ஸ் சீரீஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இங்கிலீஷ் ரீடிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாய்.